If the grain of wheat dies, it bears much fruit. Gospel according to St. John, chapter 12, verse 24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். Death leads to life. When we die to ourselves, we rise to new life in Jesus. 1 Corinthians 15:42. What is sown in the earth is subject to decay. What rises is incorruptible. மண்ணில் மடிந்து விண்ணுக்கு உயிர்த்தெழுதல். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை உலகமெங்கும் இன்று தனது திருப்பலியில சிகப்பு ஆடை அணிந்து திருப்பலி ஒப்பு கொடுப்பதனுடைய அர்த்தம் இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்டரின் விழாவை கொண்டாடுகிறது. The Basilica of San Lorenzo, ரோமையில் இந்த புனிதருக்காக இதோ நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற படம் இந்த புனிதருக்காக இருக்கக்கூடிய ஒரு பசிலிக்கா. இந்த லாரன்ஸ் என்பவர் திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய பேசப்பட்ட, மனதில் எல்லாருடைய மனதிலும் நீங்கா நினைவு பெற்ற ஒரு வேத சாட்சியாக இருந்தார். சிக்ஸ்டஸ் என்ற போப்பானவர் ஆட்சி செய்யும் பொழுது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இந்த எம்பரர், பேரரசின் கொடுங்கோலாக கிறிஸ்துவர்களை எல்லாம் கொலை செய்கின்றான், சித்திரவதைக்கு உள்ளாக்குகின்றான். போப்பாண்டவரையும் கொலை செய்துவிட்டு திருச்சபையின் சொத்துக்கள் எல்லாம் என்னிடம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று லாரன்ஸ் தியாகோன் அதற்கு பொறுப்பாளராக இருந்தார். அவரிடம் கட்டளையிட்டான். லாரன்ஸ் ஒரு சில நாட்கள் அனுமதி கேட்கின்றார். ஒரு சில நாட்களிலே அனைத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் கோவில்களில் இருக்கக்கூடிய திருப்பண்டங்கள், பாத்திரங்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அந்த ஏழைகளை எல்லாம் பெரும் கும்பலாக கொண்டு வந்து அரசன் முன் நிறுத்துகிறான். அரசனுக்கு கடும் கோபம். இவனை சாதாரணமாக விடக்கூடாது, எவ்வளவு கொடிய தன்மையில இவனுக்கு சித்திரவதை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எரியும் தீயில் மேலே ஒரு பெரிய இரும்பு தோசை கல்லை போன்று இரும்பு தகட்டை போட்டு அதில் வாட்டுகின்றனர். ஆனால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களுக்கு தூக்கு மேடை, பஞ்சுமெத்தை என்று வீரபாண்டிய கட்டபொம்மனை போல அல்லது பகத்சிங்கை போல எந்த மண்ணை நேசிக்கின்றேனோ அந்த மண்ணை பார்த்து கண்ணை மூட வேண்டும் என்று வீரவசனம் பேசி இறந்தவர்களை போல இந்த லாரன்ஸ் டீக்கன் ஏழைகளுக்கும் இனிமையாக கொடுத்தார், இறைவனுக்கும் தன் உடலை இனிமையாக கொடுக்கின்றார் என்கின்ற வகையில என் உடல் ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கத்தையும் திருப்பி போடு என்று அஞ்சா நெஞ்சத்துடன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போயினர். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், உடலை கொல்லுவோருக்காக அஞ்சாதீர்கள், ஆன்மாவை கொல்லுவோருக்காக அஞ்சுங்கள் என்று சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய புனிதர் இந்த லாரன்ஸ். ஆகவே திருச்சபை வாருங்கள், இன்று அவருக்கு விழா எடுத்து உன்னதங்களில் கீதம் பாடி அவருடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இதுதான் இறப்பினும் வாழ்வர். அன்று இருந்த மன்னன் இப்பொழுது நினைவு கூறப்படுவதில்லை. எத்தனையோ மன்னர்கள் நீரோவின் வரிசையிலே கொடுங்கோல் ஆட்சி புரிந்து
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனைகளை உருவாக்கி கொன்று குவித்தார்கள். இன்றும் அந்த கொலோசியம் ரோமையில் இருப்பதை காண முடியும். அங்குதான் கிறிஸ்தவர்கள் இரத்தம் சிந்தி உடலை சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் கையளித்து, இன்னும் சொல்ல போனால் இரவு முழுவதும் தீப்பந்தங்களாய் எரிந்து சான்று பகர்ந்த இடம் இன்னும் இருக்கிறது. ஆகவேதான் திருச்சபை சொல்லும், சாங்குவினும் மார்த்திரும் செமன் கிறிஸ்தியானோரும், வேத சாட்சிகளின் இரத்தம் கிறிஸ்துவர்களுடைய விசுவாச விதை என்று. இந்த விசுவாசம் கட்டப்பட்டது, வளர்க்கப்படுவது இந்த வேத சாட்சிகளின் இரத்தத்தினால். பாரதியார் கூறுவார், தண்ணீர் விட்டு அல்ல கண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேஸ்வரா என்று இந்த சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடுவார். நாம் விசுவாசத்தை மேலோட்டமாக பார்க்காமல் இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால், இந்த விசுவாசம் தண்ணீர் விட்டோ கண்ணீர் விட்டோ அல்ல, வேத சாட்சிகளின் செந்நீர் விட்டு வளர்க்கப்பட்டது. ஆகவேதான் இந்த சிகப்பு ஆடை அணிந்து ஒவ்வொரு வேத சாட்சியின் விழாவிலும் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். என்பும் உரியர் பிறருக்கு என்பது குறள். இப்படி தன்னுடைய உடலையும் கூட கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட நேரத்தில் கூட அந்த வலியையும் ஒரு பொருட்டாக கருதாமல் இறைவனுக்கு உகந்த காணிக்கை பொருளாக கொடுத்த மனத்தின்மை அன்றைய வேத சாட்சிகளுக்கு இருந்தது. இன்று நாம் அவர்களை நினைவு கூறும் பொழுது அடுத்த லத்தீன் பழமொழி குர் இஸ்தி எத் இஸ்தே குர்னோன் ஏகோ, இப்படி இவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டிய பொழுது நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது என்பது பலருக்கு வாழ்க்கையின் விழுமியங்களாக அமைந்தன. இதுதான் திருச்சபையினுடைய சரித்திரம், வாழுகின்ற திருச்சபையினுடைய சரித்திரம். அன்றும் சரி இன்றும் சரி என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையாக இந்த வேத சாட்சிகளின் இரத்தத்திலும் அவர்களுடைய வாழ்வு சாட்சியத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் அவர்களை நினைவு கூறும் பொழுது இயேசுவனுடைய இந்த வார்த்தைகள் கோதுமை மணி மண்ணில் மடிந்து பலன் தருவதை போல நான் எனது என்ற சுயநலம் அழிந்து பிறருக்காக வாழுகின்ற வாழ்வுதான் வாழ்வாங்கு வாழ்வு. அது வையத்துள் வைக்கப்படும், வானுரை தெய்வத்துள் கருதப்படும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வாழ்வாக வாழ்வதற்கு இந்த புனிதர் வேத சாட்சி வழியாக இறைஞ்சுவோம். ஜெபம். Father, thank you for loving me so much as to give your son to die for love of me. John 3:16. ஆண்டவரே, இறை தந்தையே, உம்முடைய அன்புக்காக நன்றி கூறுகிறோம். எமக்காக, எம் மீட்புக்காக உம் ஏக மகனையே சாவதற்கு கையளித்தீரே. இந்த அன்புக்காக என்றும் நன்றி பாராட்டி வாழ வழி செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.